தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் மக்கள் வந்து வஞ்சிக்கப்படுகிறார்கள். உங்களுடைய அமைச்சர் பெருமக்கள்லாம் ஊழல் அடிக்கிறான், கொள்ளடிக்கிறான், 1000 கோடி வழக்கு இருக்குது, ஒவ்வொரு அமைச்சர் மீது வழக்கு இருக்குது. உடனே அடுத்த நொடியே போய் ஃப்ளைட்டை பிடிச்சி கொண்டு போய் நிர்மலா சீதாராமன் வாசலில் குத்த வச்சு உட்காந்துருக்கிறீங்க. அமித்ஷா டேபிள் கல்ல குனிஞ்சு பார்த்தாக்க ஒட்டுமொத்த திமுக உட்காந்துருக்கீங்க. அதே போல ஒரு தலைவன் பொதுவெளியில் வந்தால் மக்கள் அவனை நேசித்து கொண்டாடணும். நீ கேவலமா காசு 200 ரூபா கொடுத்து கூப்பிட்டு வந்து நிப்பாட்டுற. இதை விட வந்து நீங்கள் 70 ஆண்டு காலமாக பரம்பரையாக வரீங்க, தலைமுறையாக வரீங்க. கலைஞர், ஸ்டாலின் 4 வருஷம் முதலமைச்சர் இருக்கக்கூடிய இந்த ஆட்சியில் மக்கள் பெற்றதுன்னு இழந்ததுன்னு வாடா பேசலான்னா, மணிப்பூரை பற்றி பேசுகிறான், குஜராத்தை பற்றி பேசுகிறான், உங்கள் ஒப்ப என்ன செஞ்சாரான்னு சொன்னாங்க, பேசவே மாட்டான். ராசா ஒன்று பேசியிருக்காரு தெரியுமா? முட்டா பயலுங்களே, இதை வந்து நீட்டெலாம் அப்படி ஒழிக்க முடியாதா, இது எதுக்குடான்னு சொல்லி ஒரு வார்த்தை பேசியிருக்காரு. நீங்கள் அனைத்து கட்சி கூட்டம் போடுறீங்கல்ல, ஸ்டாலின் அவர்கள் பகிரங்கமாக இதை சொல்லிட்டு கூட்டம் போடுங்க. நான் சொல்கிறேன், எங்கள் அப்பன் உண்மையாலுமே நல்ல அப்பனாக இருந்தால் இதை செய்யும். அந்த மாணவ பிள்ளைகள் பாதிக்கக்கூடாதுன்னு நினச்சேன்னா அதை செய்யும். நீ நல்ல அண்ணனாக இருந்தாக்கா உதயநிதி இதை செய்வீங்களா? முடியாது. உங்களுக்கு யார் முதுகுலையாவது ஏறி சவாரி பண்ணணும். குரங்கு குட்டியை விட்டு ஆழம் பார்க்குற மாதிரி கூட்டணி கட்சியில் உள்ளே வச்சுக்கிட்டு சண்டை மோத விட்டு செய்யணுமே தவிர, யதார்த்தமான உண்மைன்னு ஒன்று இருக்குது. முன்னாடியெல்லாம் வந்து பிஜேபியோட கொடியை போட்டுட்டு எங்கேயும் ஆளுங்க போயிருந்தாலும் நீங்கள் பார்க்க முடியாது. புரியுங்களா? அது ஒரு காலம்லாம் இருந்துச்சு. நான் சொல்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திற்கு ஏற்ற மாதிரி ஒரு சில பரிணாம வளர்ச்சி நடக்கும். நீ நல்ல அப்பன், நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நீ 50 ரூபாய்க்கு கதறிய, எங்களுக்கு 5000 ரூபா கரண்ட் பில் ஏற்றி வச்சிருக்க, வீட்டு வரியை உயர்த்திருக்க, மின்சார கட்டணத்தை உயர்த்திருக்க, பால் கட்டணத்தை உயர்த்திருக்க, பேருந்து கட்டணத்தை உயர்த்திருக்க, சொத்து வரியை உயர்த்திருக்கிற, எல்லாத்தையும் உயர்த்திருக்கல. அப்போல்லாம் எங்களுக்கு என்ன எரியுது? இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல் நம்ம சிறப்பு விருந்தினர் காங்கிரஸை சேர்ந்த ராவுத்தர் இப்ராஹிம் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், இன்னைக்கு சட்டசபையில வந்து மிகப்பெரிய சிறுபிழையை உண்டாக்கி இருக்கிறார் நம்ம ஸ்டாலின் அவர்கள். அதாவது அதிமுகவினர்கள்லாம் வந்து கருப்பு சட்டை அணிஞ்சிட்டு வந்திருக்காங்க சார் ஒரு சில விஷயங்களுக்காக. அதை கிண்டல் செய்யும் விதமாக நல்லவேளை கருப்பு சட்டை போட்டு வந்தீங்க, காவி உடை அணியாமல் வந்திருக்கிறீங்களேன்னு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணியிருக்காரு சார். அதை எப்படி பாக்குறீங்க? அதான் காவி உடைக்கு போல தான் நீங்க இருக்கீங்களா திமுக? திமுக காவி உடையை போட்டிருக்காங்களா? தம்பி, ஆன்மீக அரசியல் செய்கிறோம்னு சொல்றாப்புல சேகர் பாபு, இதுக்கு என்ன அர்த்தம்? ஆமா சார். அப்ப நீ முழுக்க உன் சித்தாந்தத்தை இழந்து விட்டு நீ வேறு ஒரு வடிவத்தில் நீங்க வடிவம் பெற்று இருக்கிற. நீ அடுத்தவங்களை பார்த்து நக்கல் பண்ற. அவர் கருப்பு சட்டை எதுக்கு போட்டு வந்தாரு சொல்லு? எதுக்கு போட்டு வந்தாரு? இந்த மாதிரி ஊழல் சம்பந்தமான விஷயங்கள். தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் மக்கள் வந்து வஞ்சிக்கப்படுகிறார்கள். உங்களுடைய அமைச்சர் பெருமக்கள்லாம் ஊழல் அடிக்கிறான், கொள்ளடிக்கிறான், 1000 கோடி வழக்கு இருக்கு, ஒவ்வொரு அமைச்சர் மீது வழக்கு இருக்கு. உடனே அடுத்த நொடியே போய் ஃப்ளைட்டை பிடிச்சி கொண்டு போய் நிர்மலா சீதாராமன் வாசலில் குத்த வச்சு உட்காந்துருக்கிறீங்க. அமித்ஷா டேபிள் கல்ல குனிஞ்சு பார்த்தாக்க ஒட்டுமொத்த திமுக உட்காந்துருக்கீங்க காலை பிடிச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது, நீ வந்து இதை வந்து நீ விமர்சிக்கலாமா? எடப்பாடியை வந்து நீ வந்து காவி ட்ரெஸ் போடலன்ட்டு நீங்கள் என்ன சித்தாந்தத்தில் அடிப்படையில் போறீங்க? நீங்கள் ஆபாசமான பேச்சுனா எந்த கட்சி டக்குனு உங்களுக்கு ஞாபகம் வரும்? திமுக. அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் ஆபாசத்தை விதைத்து வைத்திருக்கீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்க முன்ன இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, கண்ணியமான சொற்களை வந்து பாடல்களே நீங்க எடுத்துக்கங்களேன். இன்னைக்கெல்லாம் வந்து இன்னைக்கு பாடல்கள் எவ்வளவு ஆபாசத்தின் உச்சமாக போயிருக்கு நீங்க பார்க்கலாம். அப்போ பயன்படுத்தின பாடல் சொற்களே வந்து மிக கண்ணியமான ஒரு வார்த்தை. பெண்களை குறித்து இன்னைக்கு நடக்கக்கூடிய ஆட்சியில் எவ்வளவு மோசமான ஒரு சூழல் போய்கிட்டு இருக்கு. அதைத்தான் எடப்பாடி கேட்டாரு, யார் அந்த சார் இந்த வரைக்கும் சொல்லாம போயிட்டு இருக்கிறேன்ட்டு. இந்த லட்சணத்துல நாளைக்கு வந்து அனைத்து கட்சி கூட்டம் போட்டு நீட்டுக்கு நம்ம அதையும் பேசுவோம். ஆனா அப்போ ஒரு காலத்துல எவ்வளவு நாகரிகமாக கையாண்டாங்க வார்த்தைனாக்கா, அந்த பெண்கள், அந்த தலைவன் தலைவி மீதான இருக்கக்கூடிய காதல், அந்த காதல் வந்து நமக்கு சேராமல் போய்விடும். அதற்கான பொருளாதார ரீதியான பின்புலமோ அல்லது அரசியலோ அல்லது வந்து மத ரீதியான பிரச்சனையோ இருக்கு அப்படின்னும் பொழுது அதை எவ்வளவு நேர்த்தியா சொன்னாங்கன்னாக்கா, நிலவே என்னிடம் நெருங்காது, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை, மலரே என்னிடம் மயங்காது, நீ மயங்கும் வகையில் நான் இல்லை. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. அதே மாதிரி தலைவன் மீது தலைவிக்கு கோபமோ, தலைவன் மீது கோபமோ, இப்படி ஒரு கோபத்தும் இருக்கும் பொழுது அந்த இடத்துல எப்படி சொன்னாங்கன்னா, இப்ப வந்து இருக்க மாதிரி அநாகரிகமா பேசல. நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம், நெருப்பாய் சுடுகிறது, மலருக்கு என் மேல் என்னடி கோபம், தீயாய் எரிகிறது. எவ்வளவு அழகாக ஒரு பெண்ணை வந்து நிலவோடு ஒப்பிட்டு எவ்வளவு நாகரிகமான சொற்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போல ஒரு தலைவன் பொதுவெளியில் வந்தால் மக்கள் அவனை நேசித்து கொண்டாடணும். நீ கேவலமா காசு 200 ரூபா கொடுத்து கூப்பிட்டு வந்து நிப்பாட்டுற. இதை விட வந்து நீங்கள் 70 ஆண்டு காலமாக பரம்பரையாக வரீங்க, தலைமுறையா வரீங்க. கலைஞர், ஸ்டாலின், கனிமொழி, உதயநிதி, இன்பநிதினு வரைக்கும் வரீங்களே தவிர, உங்களை பார்த்து மக்கள் ஏன் கொண்டாடலை? ஏன் உங்களை பார்த்தானே வந்து எதையோ பார்த்த மாதிரி முகசுளிப்பு ஏற்படுகிறது? உங்களை விட்டு ஏன் விலகி போறாங்க? நீங்கள் எவ்வளவு பெரிய இங்கே உள்ள ஒரு அரசியல் ஒளிஞ்சிருக்கு நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த மக்கள் 200 ரூபா கொடுத்து வராங்கல்ல, 200 ரூபாய் கொடுத்து வரக்கூடிய மக்கள்லாம் யாரா இருக்கிறான்? பிஸ்னஸ் மேனா? பெரிய தொழிலதிபரா?
யாரா இருக்கிறான்? ஏழை எளியோர், டெய்லி வேலைக்கு போறவங்க, அடுத்த வேலைக்கு உணவை தேடி கொண்டிருக்கக்கூடிய மனிதன் இருக்கிறான். அப்ப நீங்க இதுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியல் எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும்னாக்கா, அறிவு தேடல் இருப்பவன் கல்வியை தேடுவான், அரசியல் தேடல் இருப்பவன் தலைவனை தேடுவான். அடுத்த வேளை உணவுக்கே வழி இல்லாதவன் எதை தேடுவான்? உணவைத்தான் தேடுவான். அப்போ எவ்வளவு பெரிய வறுமையை ஒழிக்காத ஒரு அரசியல் 70 ஆண்டு காலமா இருக்குன்னு உங்களுக்கு புரியுதா? இந்த வறுமையை ஒழிச்சிட்டா இவன் வந்து இதை விட்டுட்டு அரசியல் பேசுவான். இன்றைக்கு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கா? கம்யூனிஸ்டுகள் அவருடைய கட்சி அந்த சித்தாந்தத்தை நீர்த்து போயிருச்சு. இன்னைக்கு அம்பேத்கரை உள்வாங்கிய நபர்கள் காலையில ஒரு ஸ்டேட்மெண்ட், சாயங்காலம் ஒரு ஸ்டேட்மெண்ட். திருமாவளவன் சொல்லக்கூடிய வார்த்தை மிக வேதனையான வார்த்தையா இருக்கிறது. நான் இரவு நேரங்களில் வலியோடு உறங்க போகிறேன்றாரு. அப்புறம் ஏன் திமுகவோட இருக்கிறீங்கன்னு கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டாரு. பிஜேபி உள்ள வந்துடும்ன்றாரு. சரி, ஓகே. நீங்க அப்படி சொல்லக்கூடிய திருமாவளவன் எந்த தலைவனாவது யூடியூப் சேனலுக்கு போய் பேட்டி கொடுக்காதுன்னு சொல்லுவாங்களா? அதை ஒரு பேட்டி அவர் போடுறாரு. ஏன்னா ஆமா, நாங்கள் வலி வேதனையோடு தான் இருக்கிறோம். அம்பேத்கரை உள்வாங்கிய நபர்கள் வெளிப்படையாக யூடியூப்ல உட்காந்து பேசிடுறாங்க. அப்போ வந்து திமுகவுக்கு நெருக்கடியாக இருக்கிறது என்பதனால கொடுக்கப்படக்கூடிய அழுத்தத்துல ஒரு கட்சியின் தலைவன் இப்படி ஒரு விஷயத்தை பதிவு பண்றாரு. நீங்க ஊடகம் வச்சிருக்கீங்க, உங்க ஊடகத்துல திமுக சார்ந்த நபர்கள் வந்து பேட்டி கொடுக்க வரானா முதல்ல? பேட்டி விடுங்க, டிபேட்டுக்கு வரானா முதல்ல? ஏன் வரமாட்டான்? 4 வருஷம் முதலமைச்சர் இருக்கக்கூடிய இந்த ஆட்சியில மக்கள் பெற்றது என்ன இழந்தது என்ன வாடா பேசலாம்னா, மணிப்பூரை பத்தி பேசுறான், குஜராத்தை பத்தி பேசுறான், உங்க ஒப்ப என்ன செஞ்சாரான்னு சொன்னாங்க, பேசவே மாட்டான். அப்போ இந்த அரசியல தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இப்போ மக்களை இப்படி ஏமாத்தி கொண்டே இருக்கக்கூடிய நபர்கள் இந்த நொடி வரைக்கும் யார் அந்த சார் என்பதற்கான எந்த ஒரு தீர்வும் எட்டப்படவில்லை. தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அமைச்சர் பெருமக்கள் நீங்க நல்லா யோசிச்சுங்க. எப்படி நீங்கள் பொன்முடியாக இருக்கட்டும், இன்றைக்கு வந்து இருக்கக்கூடிய மூத்த முன்னோடி துரைமுருகனாக இருக்கட்டும், செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், ஒவ்வொரு அமைச்சர் மீதான விசாரணை நடந்து கொண்டிருக்க பொழுது நீதிபதிகள் எப்படி மாறுறாங்க? இப்போ நீங்கள் யார் காலில் போய் விழுகிறீங்க? நீங்கள் தம்பி, நீங்கள் ஒவ்வொரு முறையும் ரைடு வரும்போதெல்லாம் பரபரப்பாக எல்லா செய்தி சேனலும் போடும். 10 காசுக்கு பிரயோஜனம் இருக்குமா? அது ஏதாவது ஒரு கைது நடவடிக்கை, ஏதாவது சொத்து பறிமுதல், எதுவுமே நடக்காது. எப்படி வந்து புது மாப்பிள்ளை மாதிரி வெளியில் வந்து பேட்டி கொடுத்துட்டு அரசியல் பழிவாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரியான அரசியலை தான் இவர்கள் கையாளுறாங்களே தவிர, எடப்பாடி திராணியோடு கேட்குறாரு, யோ ஸ்டாலின், இப்படிதான் அவர் சொன்னார், கவனிச்சிங்கல்ல, எனக்கு இருக்கிற பிரச்சனைலாம் உனக்கு வந்தால் ஒரு நாள் தாக்கு பிடிக்க மாட்டேங்கிறாரு. உள்ளபடி அது யதார்த்தமான உண்மை. அப்போது ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆட்சியில் எந்த மாதிரியான நல்ல திட்டங்களை கொடுத்துருக்கிறார், அதன் மூலமாக மக்கள் பயன்பெற்றது என்னன்னாக்கா உருப்படியாக ஒன்றும் கிடையாது. இதில் அனைத்து கட்சி கூட்டம் எதுக்கு? நீட்டை ஒழிக்கிறேன்ட்டு. ராசா ஒன்று பேசியிருக்காரு தெரியுமா? டே முட்டா பயலுங்களே, இதை வந்து நீட்டெலாம் அப்படி ஒழிக்க முடியாதா, எதுக்குடான்னு சொல்லி ஒரு வார்த்தை பேசியிருக்காரு. அந்த காணொலியை நாளைக்கு சட்டமன்றத்தில் ப்ளே பண்ணணும். அதிமுக உள்ளே போகிறீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் அதிமுகவோ பிஜேபிவோ யார் சட்டமன்றத்தில் இருக்கீங்களோ அந்த காணொலி ராசா பேசுனதை ப்ளே பண்ணி அந்த கூட்டம் நடக்கும்ல, அப்போ ப்ளே பண்ணி விடணும். ஏங்க உங்கள் அமைச்சர் இப்படி சொல்லியிருக்காரு, 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு, இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்கன்னு முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் கேட்கணும். 2வது விஷயம், ஏற்கனவே நீட்டுக்கு இப்படி தானே ஒழிச்சிருவோன்னு சொல்லி கையெழுத்தெல்லாம் வாங்கினீங்க. துணை முதலமைச்சர் வா காவாலிடான்னு சொல்லி ஒரு மாநாடு நடத்தி பாட்டெல்லாம் போட்டார். அன்னைக்கு கொண்டு போய் எல்லாத்தையும் குப்பையில் போட்டீங்களே, இதனால என்ன பலன்னு கேட்கணும். 3வது, மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய அறிவு சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் வந்து நாளைக்கு அந்த கூட்டத்தில் பங்கேற்க மாட்டாங்க. ஏன்னா இவன் குரலி வித்த காட்டுறான், இதுக்கு ஜூனியர் ஆர்டிஸ்ட் எடுக்க ஆள் எடுக்கிற மாதிரி வந்து ஒவ்வொரு கட்சியாலே உள்ள வந்து நடிக்கவான்னு கூப்பிட்டாக்கா யாரு போவா? நீங்கள் அனைத்து கட்சி கூட்டம் போடுறீங்கல்ல, ஸ்டாலின் அவர்கள் பகிரங்கமாக இதை சொல்லிட்டு கூட்டம் போடுங்க. என்னன்னு, நாளைக்கு அனைத்து கட்சி கூட்டம் போடுறேன் நீட்டுக்கு எதிராக, அதில் வந்து நான் ஒரு அரசாணையை பிறப்பிக்க போகிறேன். இனிமேட்டு நீட்டுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கிடையாது. ப்ரைவேட் செக்டார்ஸ்லாம் சிஎஸ்ஆர் ஃபண்டுன்னு ஒரு ஃபண்டு ஒரு கார்பரேட் கொடுக்கும். அந்த ஃபண்டை வச்சு நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து இலவசமாக மாணவர்கள்ட்ட அந்த கல்வியை சொல்லிக் கொடுங்கள். இப்படி ஒரு அரசாணை போட போகிறேன் வாங்கன்னு சொன்னீங்கன்னா நாளைக்கு அதிமுக வரும், நாம் தமிழர் வரும், டிவிகே வரும், ஏன் பிஜேபியே கூட வரும். புரியுதுங்களா? இதை நீ செய்வியா? நான் சொல்கிறேன், எங்கள் அப்பன் உண்மையாலுமே நல்ல அப்பனாக இருந்தால் இதை செய். அந்த மாணவ பிள்ளைகள் பாதிக்கக்கூடாதுன்னு நினச்சேன்னா அதை செய். நீ நல்ல அண்ணனாக இருந்தாக்கா உதயநிதி இதை செய். இதை செய்வீங்களா? இதை செய்யாமல் குரலி வித்த காட்டுறது. நாளைக்கு அனைத்து கட்சி கூட்டம் போடுறாரா, அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டை இவர் காப்பாற்றுறாரு, இந்தியாவை இவர் தான் காப்பாற்றப்படுறாரு, எங்கள் அப்பன் தான் பெஸ்ட்னு உருட்டுறதுக்கு ஒரு வேலை தான் நாளைக்கு நடக்குது. இதை எப்படி வந்து சாத்தியப்படாமல் இவர்கள் மடைமாற்றி ஒவ்வொரு இடத்திலும் அரசியல் செய்வது. ஒரு பழக்கம் இருக்குது திமுகட்ட. கல்யாணம் வேணா மாப்பிள்ளை, ஏழை வேணா பணமாக இருக்கணுன்ற மாதிரி எல்லாத்துலேயும் தன்னை பற்றி முதன்மையாக பேசணும். என்னை கழிவு ஊற்றிக்க காரி துப்பிக்க அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் நான் ஒரு குரலி வித்தை காட்டிக்கிட்டே இருப்பேன், என்னை பேசும் பொருளாக வைத்து கொண்டே இருப்பேன்னு சொல்லிட்டு அதற்காக செய்யக்கூடிய இந்த திட்ட வடிவமே தவிர மக்கள் நலன் சார்ந்து மக்கள் பிரச்சனைக்காக ஒரு விஷயத்தை திமுக இந்த 4 ஆண்டு காலத்தில் எடுத்துச்சு சரி செஞ்சிச்சுனாக்கா எதுவுமே கிடையாது. ஏன்னா 12 மணி நேர வேலையை அமல்படுத்த முயற்சி பெற்றார் தான் ஸ்டாலின் அவர்கள். நம்மளை கேட்காமலே நம்மளை கொண்டு போய் அடமானம் வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சதுலேருந்து இந்த நொடி வரைக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் அப்படி தான் போகுதுன்னும் போது இவர் எப்படி ஒரு நல்ல முதலமைச்சராக இருக்க முடியும்? காமராஜர் கையை பின்னாடி கட்டிட்டு நேரு வந்தாலும் யார் வந்தாலும் கெத்தாக இருந்தார். ஏன் இருந்தார்னா அவர்கிட்ட ஊழல் இல்லை,
கரப்ஷன் இல்லை, நேர்மையாக இருந்தார். அவர் வந்து பல ஆயிரம் கோடி சொத்து சேர்த்து அடுத்த தலைமுறைக்கு வேணும்னு நினைக்கல. யதார்த்தமான ஒரு வாழ்வியல் முறையை காமராஜர் வாழ்ந்தார், அப்துல் கலாம் வாழ்ந்தார். ஸோ வாழணும்னு நினச்சா வாழலாம். நீ வாழ்வியா? ஆசியாவில் மிகப்பெரிய பணக்கார குடும்பமாக மாறி இருக்கீங்கன்னும் பொழுது, இவ்வளவு பெரிய பணக்கார குடும்பமாக மாறிய இவ்வளவு அரசியல் பின்புலம் இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் உங்களுக்கு திராணி இருந்தால் 2026 ஒரு புதுசாக ஒரு கட்சி, புதுசாக ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடு, ஏன் இதுலேருந்து பாதி கொள்கையை கூட எடுத்து உள்ளே வச்சுக்க, தனியாக வந்து நீ எலெக்ஷன் சந்திக்க தயாரா? உன்னோட அதிகபட்சமான பணம், அதிகாரம் எல்லாத்தையும் பயன்படுத்திக்க சந்திக்க முடியுமா? உன்னால் முடியாது. உங்களுக்கு யார் முதுகுலையாவது ஏறி சவாரி பண்ணணும். குரங்கு குட்டியை விட்டு ஆழம் பார்க்குற மாதிரி கூட்டணி கட்சியில் உள்ளே வச்சுக்கிட்டு சண்டை போட மோத விட்டு செய்யணுமே தவிர, வாழ்வியலுக்காக மக்களுக்காக ஒரு பிரச்சனையை எடுத்தோம், சரி செஞ்சோம் அப்படின்னு சொல்லி ஒரு தரவுகளுமே இது வரைக்கும் திமுக செஞ்சதாக கிடையாது. அப்படி இருந்திருந்தால் இன்றைக்கி 1000 ரூபாய்க்காக பெண்களை கையேந்து விட்டுருக்க மாட்டீங்க. காலையில் வந்து ஸ்கூலில் உணவு போடுறேன்னு சொல்கிற லெவலில் தான் வந்து பிள்ளைகளுடைய வாழ்வாதாரம் நிலைமை இருக்கிறது. பெண் பிள்ளைகள் ஒரு காலத்தில் வந்து குழந்தைகள் வீட்டுக்கு வெளியே, குழந்தைகள் பெண்கள் சொல்லலை, குழந்தைகள் வீட்டில் தெருவுக்கு வெளியில் விளையாண்டுச்சுனாக்கா, வீட்டில் பெற்றோர் வேலை செஞ்சுட்டு இருக்குவேன், தெருவில் விளையாண்டுக்கிட்டு இருக்கோம், இல்லை பக்கத்து வீட்டில் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு நம்பிக்கையோடு அமைதியாக இருந்தான். இன்றைக்கி பிள்ளையை காணான்னா கடத்திட்டு போயிட்டான்னு யாரும் பயப்படல, பாலியல் அத்துமீறல் செஞ்சிருப்பான்னு தான் பயப்படுறாங்க, சின்ன குழந்தைகள் உட்பட. அப்படி தான் நாடை வச்சுருக்கிறீங்க. ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி பேசினா கொல்றீங்க. கரெக்டுங்களா? இந்த நொடி வரைக்கும் அசோக் காணா நம்புற மாதிரி இருக்கா உங்களுக்கு? அசோக்னா யார் தெரியுதா? செந்தில் பாலாஜி தம்பி. ஆமாம் சார். எங்கே போனார்? நீங்கள் உங்கள் மகனுக்கு ஈடாக உங்கள் மகனை விட பெரிய ஆளாக சொல்கிறீங்க. உங்கள் ஆட்சியில் ஒரு அமைச்சருடைய தம்பி காணா. அவரால் லில்லி புட்டா அந்த தூண் இருக்கிறதுக்கு தூக்கி டப்பாவில் வச்சு அடைச்சி வைக்க மறந்தே போச்சு சார், அப்படிங்கிற அளவுக்கு ஆகி போச்சு. தெரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது எவ்வளவு விஷயங்களை இங்கே மடைமாற்றாங்க. அரசியல் கொலைகள் என்ற ஒரு விஷயத்தையும் சரி, அரசியலுக்காக சில வார்த்தையை பயன்படுத்துவதும் சரி, எல்லாத்தையுமே காலங்காலமாக திமுக செய்து கொண்டே வருதே தவிர, நல்லது செஞ்சியா, உன் வரலாறு என்ன, வா பேசலான்னா ஒன்றுமே கிடையாது. இவ்வளோதான் திமுக. ஓகே சார். சார் இப்படி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து நேற்றுக்கு வந்து எஸ்ஆர்எம் காலேஜில் வந்து அண்ணாமலை அவர்கள், சீமான் அவர்கள் 2 பேரும் ஒரே ஸ்டேஜை பகிர்ந்துக்கிறாங்க. அது மூலமே அண்ணாமலை அவர்கள் பேசும்போது கூட வந்து நானும் சீமானும் ஒரே நேர்கோட்டில் தான் பயணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி விஷயத்தையும் சொல்கிறாரு சார். அடுத்து என்ன நாத்தாக்காவோட கூட்டணி வைக்கிறதுக்கு பிளானிங்க? நீங்கள் அப்படிலாம் அதை யோசிக்கவே கூடாது. அரசியல் புரிதல் இல்லாத நபர்கள் அப்படி எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்க. நீங்கள் ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருந்து நடக்கும், அதில் திமுக அதிமுக கட்டி பிடிச்சி கைக்குலுக்கி இணக்கமாக பேசின காணொலியெல்லாம் பார்த்துருப்போம். பிஜேபியோட நபர்களோடு திமுக ரொம்ப கைகோர்த்து இணக்கமாக பேசுனதை பார்த்துருப்போம். எல்லா கூட்டணி கட்சிகளும், அதாவது திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி எல்லாத்தையும் புறந்தள்ளிட்டு இவங்க போயிடுவாங்க, திமுக மட்டும் முதல்ல போய் அட்டெண்டன்ஸ் போட்டுரும். அங்கே வரக்கூடிய பிற கட்சி நபர்களோடு இணக்கமாக போகிறாங்க. அப்படி இணக்கமாக அந்த இடத்துல பேசிட்டதுனாலேயே திமுக அதிமுக கூட்டணின்னு சொல்ல முடியுமா? நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. 2 பேரும் கை குளிச்சு கட்டி பொழிச்சு நீங்கள் வந்து பேசின காணொலி நம்ம போன முறை கூட பார்த்தோம், அதிமுகவும் திமுகவும். அப்போது அதிமுகவும் திமுகவும் இந்த முறை கூட்டணின்னு சொல்லிட முடியுமா? ஆனால் ஒரே மேடையில் 2 பேர் மாறி மாறி பாராட்டி பேசிக்கிறாங்களே சார். அது நாகரிகம். நமக்கு பண்பாடு கற்றுக் கொடுத்தது என்னன்னாக்கா, இப்போது உங்கள் வீட்டு விழாவுக்கு என்னை கூப்பிட்ருக்கீங்க, விசேஷத்துக்கு என்னை மதிச்சு கூப்பிட்ருக்கீங்க, நான் வந்துட்டு யார் தெரியுமா, எவ்வளோ கொலை பண்ணியிருக்கான் தெரியுமான்னு பேசுவாங்களா? இல்லை சார். நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் அப்படின்னு முடிச்சா பரவாயில்ல சார். ஆனால் ஒரு மிகப்பெரிய படையோட தளபதியாக இருக்கக்கூடிய சீமான் அவர்கள், அவரை கேட்டா அப்படின்னா தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்து காரணமே அண்ணாமலை அவர்கள் தான் அப்படின்ற, இப்படி இந்த அளவுக்கு இறங்கி பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் யதார்த்தமான உண்மைன்னு ஒன்று இருக்குது. முன்னாடியெல்லாம் வந்து பிஜேபியோட கொடியை போட்டுட்டு எங்கேயும் ஆளுங்க போயிடலாம் நீங்கள் பார்க்க முடியாது. புரியுதுங்களா? அது ஒரு காலம்லாம் இருந்துச்சு. நான் சொல்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திற்கு ஏற்ற மாதிரி ஒரு சில பரிணாம வளர்ச்சி நடக்கும். நீங்கள் ஆரம்ப கட்ட காலத்தில் வந்து எந்த கடைகள், நான் சொல்கிறது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுங்களேன், எந்த கடைகளையும் போவதற்கு எல்லாமே வந்து தயங்கவே மாட்டாங்க. அன்றைக்கி ₹1 இருந்துச்சுன்னா போதும், அங்கே வந்து அந்த ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு அது பெரிய காசு. ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கு கடன் வாங்குவான், 2 சொட்டு 3 சொட்டுன்னு பெஞ்சில் வச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் அந்த இங்கை கொடுத்துட்டா பெரிய கடனை அடைச்சி அவனுக்கு ஒரு திருப்தி இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். அது மேலே இவன் மேலே அவனுக்கு நம்பிக்கை வரும், அடுத்த வாட்டி இங்கு கேட்டால் கொடுக்கலான்ட்டு. இப்படிலாம் ஒரு வாழ்வியல் இருந்துச்சு. புரியுதுங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா, அன்றைக்கி வந்து காலையில் எழுந்திரிச்சிங்கனாக்கா ஒரு ஒரு கூப்பிட்ட குரலுக்கு ஒரு வீட்டில் இருந்து ஒட்டுமொத்த பேர் நபர் வந்தான். ஒரு குரல் கொடுத்தீங்கன்னா பறவைகள் சத்தம் கேட்கும். இன்றைக்கி கூப்பிட்டாக்கா எல்லாமே தனித்தனி அறைக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறான், யாரும் யாரோட பேசுவதில்லை. இது ஒரு பரிணாம வளர்ச்சியில் எப்படி ஒரு மாறுதல் ஏற்பட்டுருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்கல்ல. இப்போது இதை எதுக்கு சொல்கிறேன்னாக்கா, இன்றைக்கி பிஜேபியோட கொடியை போட்டு ரொம்ப சர்வசாதாரணமாக போகிறாங்க. பிஜேபியை பற்றி பேசும் பொருளாக எடப்பாடியே வந்து பிஜேபி வேணாம், அண்ணாமலை வேணாம், அண்ணாமலை இல்லாட்டி தான் நான் வருவேன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு வேலையை வந்து அண்ணாமலை பார்த்துருக்காப்லன்னா, இதில் 2 விஷயம் நீங்கள் பார்க்கணும். அண்ணாமலை நல்லது செஞ்சார், செய்யலை, குரலி வித்தை காட்டினார், காட்டலன்றதெல்லாம் எந்த கட்சிக்குள்ளே போனாரோ அந்த கட்சி தலைமை சொன்னதுக்கு ஏற்ப கட்சிக்காக உண்மையாக இருந்தாப்புன்றது ஒன்று. யதார்த்தமான ஒரு உண்மையை சொல்கிறேன். சீமான் வந்து நீங்கள் இப்படி பேசுறீங்க அப்படி பேசுறீங்களை தாண்டி தொடர்ச்சியாக தமிழ் மொழியை பற்றி ஒரு தலைவன் வந்து இங்கே பேசிக்கிட்டே இருக்கிறான். தமிழில் இருக்கக்கூடிய சொற்களை இன்னும் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார். நடைமுறை வாழ்க்கையில் வந்து தமிழ் சொற்களை பயன்படுத்துகிறாரு. நேற்று பேசும்போது கூட உதாரணம் சொன்னார்.
ஸ்பான்ச்சுன்றதுக்கு முன்னாடி எஸ் போட்டு தாண்டா, பஞ்சுன்றதுக்கு முன்னாடி எஸ் போட்டு தாண்டா ஸ்பான்ச்சு, உடனுக்கு எஸ் போட்டா சடன். உடனுக்கு எஸ் போட்டா சடனு. இப்படி தான் தமிழ் மொழியில இருந்தாலும் ஆங்கிலம் பிறந்தது. கிறிஸ்துவருக்கு கிறிஸ்து பிறந்த பிறகு தான் ஆங்கிலம். ஆனால் 5000 வருடத்துக்கு முன்பாகவே எங்களுக்கு வந்து இவ்வளோ இலக்கிய நூட்கள் இருந்ததுன்றதை அவர் சொல்லும் பொழுது, அப்போ இந்த மொழியை காப்பாற்றுவதற்காக தொடர்ச்சியாக வந்து சில விஷயத்துக்கு களம் காண்றார். அப்போது இந்த அரசியலை பொறுத்த வரைக்கும் யாருமே வேண்டாம்னு யாரையுமே நிராகரிக்க முடியாது. உன்னுடைய பங்களிப்பு என்ன, உனக்கு மக்களுக்காக நீ என்ன செய்ய வர, நீ என்ன மாதிரியான சித்தாந்தத்தில் பயணிக்கிறன்னு தான் பார்க்கணுமே தவிர, ஒரு மேடையில் ஏறி 2 பேரும் பகிர்ந்துக்கிட்டாங்க, ஒரு நட்பாக ஒரு இணக்கமாக பேசி கொண்டாருங்கன்னு ஒத்து போயிட்டாங்க அப்படின்ட்டுலாம் அர்த்தம் கிடையாது. எழுதி வச்சுங்க, 100க்கு 100% சீமான் பிஜேபியோட கூட நிற்க மாட்டார். எந்த கட்சியுமே செய்யாத ஒரு வேலையை இப்போ சீமான் செஞ்சிருக்காரு தெரியுமா உங்களுக்கு? 25 வேட்பாளரை வந்து முடிவு பண்ணிட்டாரு. ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாரா? நீங்க எலெக்ஷனுக்கு 1 வருஷம் இருக்கு தம்பி. 1 வருஷத்துக்கு முன்னாடியே சீமான் வந்து 25 வேட்பாளரை முடிவு பண்றாருன்னா, இது கிரவுண்ட்ல வந்து எவ்வளவு ஒர்க் அவுட் ஆகும்னாக்கா, அந்தந்த மாவட்டத்துக்கு இவங்க தான். இப்போ உதாரணத்துக்கு சொன்னாக்கா, ராமநாதபுரத்துக்கு அனீஸ் ஃபாத்திமான்னு சொல்லிட்டாரு. அப்போ 6 மாசம் 1 வருஷம் உங்களுக்கு இப்போ டைம் இருக்கு. 1 வருஷத்துல நீங்க அங்கே இறங்கி இந்த மக்களோட மக்களாக வேலை செஞ்சு இணக்கமான நட்பு இது பண்ணி, 2வது யாரெல்லாம் வந்து நிற்க போறாங்க, நவாஸ் கனி தான் அங்கே நிற்பார் தொடர்ந்து, அவர் எப்படி டிஃபீட் பண்ணலாம், எப்படி வந்து இந்த இஸ்லாமியர் ஓட்டெலாம் வந்து வாங்கிட்டு இவனால் என்ன செஞ்சாரு செய்யலை, இந்த கிரவுண்ட் ரெடி பார்த்துட்டு வேலை செய்ய முடியும். ஏன்னா இவர்களுக்கு இந்த முறை வந்து டிவிகேவும் நாம் தமிழர் மட்டும்தான் காசு இல்லாமல் எலெக்ஷனை சந்திக்க போகுது. இந்த எலெக்ஷன் இப்போ நடக்க போகிற எலெக்ஷன் ரொம்ப காஸ்ட்லியான எலெக்ஷன். தங்கம் வந்து இன்னைக்கு எவ்வளோ விலை உயர்ந்தமாக போயிட்டு இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க. இந்த எலெக்ஷனில் தங்கம் எல்லாத்துக்கும் சாத்தியப்படும். அவ்வளோ பணம் புழங்கும். புரியுதா உங்களுக்கு? திமுகவும் இந்த பக்கம் அதிமுகவும் பிஜேபியும் அரசியல் வந்துட்டு அவங்களாம் காசு இறக்குவாங்க. நம்ம இல்லை நொல்லலாம் பேச முடியாது. ஆனால் காசு இல்லாமல் இந்த 2 கட்சி தான் பயணிக்க போகுது. அப்போது ஒரு மேடையை பகிர்ந்து கொள்வதாலேயே வந்து ஒத்து போயிட்டாங்க, ஒன்றாயிட்டாங்க அப்படிலாம் கிடையாது. அரசியலை பொறுத்த வரைக்கும் யதார்த்தமான உண்மையை தொண்டர்கள் புரிஞ்சுக்கணும். நிரந்தர எதிரிகள், நிரந்தர நண்பர்கள் கிடையாது. 2வது சித்தாந்தத்தோடு தான் 2 பேருக்கும் கருத்தியல் மோதலை தவிர 2 பேருக்கும் தனிப்பட்ட கருத்தியல் மோதல் கிடையாது. உடனே 2 பேரும் கத்தி வச்சுட்டு 2 பேரும் நேர் பார்த்தா வெட்டிக்கணுன்ற அந்த கோட்பாடெலாம் கிடையாது. பொழுது இந்த கள அரசியலை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு களத்துக்குள்ளே வாங்க, தர்க்க ரீதியாக சண்டை போடுங்க, தர்க்க ரீதியாக சில விமர்சனம் வைங்க. அப்படி கருத்தியல் ரீதியாக நீங்கள் மோதும் பொழுது பல உண்மைகள் வெளியில் வரும். நீ என்ன செஞ்ச, நான் என்ன செஞ்சேன், உங்கள் கட்சிக்காரர் என்ன பண்ணா, உங்கள் கட்சிக்காரர் என்ன பண்ணணும். அப்போது மக்களுக்கு ஒரு தெளிவு புரிதலும் ஏற்படும். ஆனால் அந்த தெளிவையும் புரிதலையும் ஊடகம் இன்னைக்கு வெளிப்படுத்துதான்னு ஒரு கேள்வி இருக்குது. பல ஊடகங்கள் வந்து ஊடகமாகவே செயல்படவில்லை என்று தான் எடப்பாடி சொல்றாரு. இந்த கேள்வியை ஊடகம் ஏன் கேட்கல? யார் அந்த சார் வந்து உட்காந்து நீங்களும் அதிமுக கூட்டணியா இல்ல நீங்களும் பாஜக? திமுக அவ்வளவு பிரச்சனை பண்ணிருக்கு, அதை கேட்டீங்களா? 1000 கோடி ஊழல் நடந்திருக்கு, KN மேல பிரச்சனை போயிட்டு இருக்கு, பெண்கள் வந்து பாதுகாப்பு இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றல, நீட்டுக்கு இதுனாரு அதுனாரு, மாசம் கையெழுத்தினாரு. எங்க இன்னைக்கு வந்து ஸ்டாலின் ஒரு உருட்டு விட்டுறாரு தெரியுமா உங்களுக்கு? சிலிண்டர் விலை 50 ரூபாய் ஏற்றிட்டாங்க, எரிய வேண்டியது வயிறா அடுப்பான்னு கேட்குறாரு. நீ நல்ல அப்பன், நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நீ 50 ரூபாய்க்கு கதறிய, எங்களுக்கு 5000 ரூபாய் கரண்ட் பில் ஏற்றி வச்சிருக்க, வீட்டு வரியை உயர்த்திருக்க, மின்சார கட்டணத்தை உயர்த்திருக்க, பால் கட்டணத்தை உயர்த்திருக்க, பேருந்து கட்டணத்தை உயர்த்திருக்க, சொத்து வரியை உயர்த்திருக்கிற, எல்லாத்தையும் உயர்த்திருக்கல. அப்போலாம் எங்களுக்கு என்ன எரியுது? அப்போ நீ என்ன பண்ற? இந்த சிலிண்டர் 50 ரூபாய் ஏற்றிட்டாருல மோடி, நாங்கள் அவரை எதிர்த்துக்கிறோம், நீ இது எல்லாத்துலையும் விலை குறைச்சிரு, குறைப்பியா? நீ எலெக்ஷனில் சொன்ன வாக்குறுதி 100 ரூபாய் குறைப்பேன் சிலிண்டருக்கு, இப்போ குறை, மோடி ஏற்றிட்டா நான் குறைக்கிறேன்னு குறை பார்ப்போம், குறைச்சிருவீங்களா? சார் இந்த உருட்டு தான் இருக்கு. இந்த சொல்கிறேன்ல, திமுகவுக்கு இந்த கேவலமாக பேசுறது இல்லை உருட்டுறது, இதை தாண்டி என்ன செய்யறதுக்காங்கன்னு ஒரு வேலை இருக்குல்ல, இவ்வளோதான் திமுக. சார், உங்கள் பொன்னான நேரத்தில் இளைய பாரதம் நேர்வதற்கு மிக்க நன்றி. நன்றி தம்பி.